ஒரு பொண்ணு சுகர் ஃப்ரீ டயட் இருக்கிறேன்னு சொல்லி கேரளால சுத்தமா சுகரே எடுக்காம சுகர் லெவல் லோ ஆகி செத்தே போச்சு தெரியுமா? Welcome to day 5 of sugar free diet. So இன்னைக்கு breakfastக்கு pomegranate and collagen drink தான் எடுக்க போறேன். நான் ஃப்ரூட்ஸ் ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுவேன். ரொம்ப செலக்டிவா pomegranate, jackfruit, watermelon என்னோட ஃபேவரட். இந்த sugar free diet எடுக்க போறேன்னதும் அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கேடா, இவ்வளவு நல்லவனா இருக்கேடான்ற மாதிரி அதுல இருக்க ஸ்வீட் கூட சேர்த்து கூடாது போல அப்படின்ட்டு கடந்த 4 நாளா ஃப்ரூட்ஸ் கூட எடுத்துக்கல, ஜூஸஸ் கூட எடுத்துக்கல. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அதெல்லாம் எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பொண்ணு சுகர் ஃப்ரீ டயட் இருக்கிறேன்னு சொல்லி கேரளால சுத்தமா சுகரே எடுக்காம அப்படின்லாம் சொல்லும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒரு விஷயம் ஆரம்பிக்கலாம்னு போனா செத்துருவேன், ஒரு உடம்பு சரியில்லாம போயிடும், நீ ரொம்ப வீக் ஆயிடுவ, சுகர் லெவல் கம்மி ஆயிடும் அப்படின்னு சொல்லி பயமுறாங்க. பட் இல்லையே, அதுவும் கொஞ்சம் உண்மைதான். ஸோ ரொம்ப நம்ம வந்துட்டு உடம்பு சுகரே இல்லாமலும் இருக்கக்கூடாது, கரெக்ட் தான். அதனால இருந்து நான் வந்துட்டு ஃப்ரூட்ஸும் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். புஷ்பா இப்படிலாம் ஃபன் பண்ணி முடிச்சுட்டு என்னுடைய பாதங்களை பழுது பார்க்கறதுக்காக நான் பார்லர் போயிருந்தேன். ஸ்னோ ஒயிட் பார்லர் தான் போயிருந்தேன். ஸோ பெடிக்யூர் அண்ட் மெனிக்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. அப்படியே ஸ்பாட்டில் தோணுச்சு ஏன் நெயில் ஆர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வைப்ரண்ட்டான கலர் எல்லோ அண்ட் பிளாக்கை சூஸ் பண்ணி ஒரு சூப்பரான நெயில் ஆர்ட்டை முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்தால் என்னை வெறுப்பேற்றி காஃபி குடிக்கணுன்றதுக்காகவே 4 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அவனுங்க பண்ண அளவு சரி நைட் என்ன பண்ணோம்? நாளையிலேருந்து சுகர் டிக்கெட் நாங்களும் ஸோ இப்படிலாம் டெம்ப் பண்ணால் நான் அந்த காஃபியை குடிச்சிடுவேன் அப்படின்னு நினச்சாங்க சில்லி பாய்ஸ். ஆனால் நான் குடிக்கலையே, லைட்டாக குடிக்கணும் போல தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். தட் இஸ் மை சக்ஸஸ் டுடே. ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே ஒரு சின்ன vlog இருந்தது, அதையும் முடிச்சுட்டு நான் தூங்க போயிட்டேன். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபாலோ பண்ணாதவங்க எல்லாரையும் மாடு முட்டை